எல்லாருக்குமே இடத்து பிரச்சனைன்றது நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணி போகிற நிலம தான் இருக்கிறோம். அதில் நம்ம வந்து ஒரு பட்டா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர்டிஏ ஃபைல் பண்ணுறோம். ஆர்டிஏ ஃபைல் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அப்பீல் போகணும். ஸோ இந்த அப்பீலுக்கு என்ன மெத்தடு அப்படின்றத பற்றி சொல்ல முடியுமா? வணக்கம் மக்களே. இன்னொரு என்னன்னா, இப்போ பட்டா வேணுங்கன்னு நம்ம ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்த முடியாது. பட்டா வேணும்னு நம்ம ஏற்கனவே ஒரு மனு கொடுத்து நம்ம எனக்கு இந்த இடத்துக்கு பட்டா வேணும், இந்த இடத்துல அளவு சரியில்லை, இது அளந்தீங்களா இல்லையா, இது சம்மந்தமான பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தியிருப்போம். இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம முதல்ல ஒரு மனு எழுதும்போது 6(1) ஆர்டிஐ சட்டம் 2005 பிரிவு 6(1) படி நம்ம வந்து ஒரு பொது தகவல் அலுவலருக்கு மனு எழுதியிருப்போம். அதாவது வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பொது தகவல் அலுவலருக்கு நம்ம மனு செஞ்சிருப்போம் 6(1) படி. அந்த 6(1) மனு கொடுத்த மனு வந்து ஒன்று அவர் வந்து பதில் கொடுக்கணும், இல்லையா கொடுக்காம இருக்கலாம். இல்லை கொடுத்த பதிலில் வந்து நம்மளுக்கு வந்து மன திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அறகுறையான தகவல் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி அந்த மனுவை கண்டுக்கிறாம அந்த காலம் கடத்தியே நாள் கடந்திருக்கலாம், அலக்கழிச்சு செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்து மேல்முறையீடு தான் போகணும். ஓகே, 30 நாள் பார்க்கலாம், 30 நாளைக்கு ஒரு 5 நாள், 35 நாள். ஒரு சில நேரங்களில் நம்ம 6(3) பயன்படுத்தும் போது பிரிவை எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் ஆகும். அந்த மாதிரி 30 நாள் கடந்ததுக்கு அப்புறம் மேல்முறையீடு, அதாவது முதல் மேல்முறையீடு. இப்போ நம்ம பொது தகவல் வட்டாட்சி அலுவலகத்துல பொது தகவல் போட்டோம்னா அடுத்து மேல்முறையீடு வந்து வட்டாட்சியருக்கு தான் போடணும். அவர் தான் முதல் மேல்முறையீட்டு அலுவலர். அவர் மறுபடியும் அந்த அப்படி போடும்போது நம்ம 6(1) மனுவோட நகலை இணைச்சு 19(1) மென்ஷன் பண்ணி நம்ம அவருக்கு முதல் மேல்முறையீடு போடுவோம். அவர் அதை படிச்சு பார்த்துட்டு அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கணும். அவர் ஏன்னா அவர் ஒரு நீதிபதி மாதிரி தான் இந்த இடத்துல ஆர்டிஐ சட்டத்துல. இப்ப அவரும் அதை நம்ம கண்டுக்கல, இவருக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணுமா, இல்ல கொடுத்த பதில் தப்பா இருக்கா, இது நம்ம என்ன சொல்றது, இல்ல ஏற்கனவே கொடுத்த பதிலே திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னா அதுலயே நம்மளுக்கு திருப்தி இல்லைன்னா அடுத்துல இருந்து நம்ம மேல்முறையீடு 2ஆம் மேல்முறையீடு போயிடலாம். அதாவது ஆணையத்துக்கு போகணும். அது செக்ஷன் பிரிவு வந்து 19(3). அதுக்கான ஃபார்மெட் வந்து ஆணையத்துல அந்த வெப்சைட்ல இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி அதுல கேட்டிருக்க ஃபார்மெட் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணி அதை அனுப்பணும் ஆணையத்துக்கு. அதுல இப்ப எப்படின்னா அது போயிடும். அதுலயே இன்னொரு செக்ஷன் என்ன, நம்ம இவர் கொடுத்த இந்த மாதிரி நம்மளுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு இவர் மேல பெட்டிஷன் மாதிரி, அதாவது 18(1) படி அது மூலம் புகார் கொடுக்கலாம். ஆர்டிஐ சட்டத்துல 18(1) செக்ஷனை பயன்படுத்தி புகார் கொடுக்கலாம். இந்த பிரிவை பயன்படுத்தி நம்ம அடுத்தடுத்து போகலாம். இது பண்றது மூலம் கண்டிப்பா நமக்கு என்ன பிரச்சனைன்றத சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்றீங்க? ஆமா, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க பட்டா வந்து கொடுப்பாங்களாம் இல்ல, பட் நம்ம பட்டாக்கு விண்ணப்பிச்சிருந்தோம்னா அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதை எப்படி கொண்டு போகலாம், இந்த பிரச்சனை இருக்கு, இதனால வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க அந்த மாதிரி. அதாவது நல்ல விஷயங்களுக்கு நம்ம ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க உடனே அதை வந்து நம்மளுக்கு என்ன கோரிக்கை அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. ஸோ மக்களே, பாலா வந்து ரொம்ப தெளிவா மேல்முறையீடுனா என்ன, அதை அப்பீல் பண்றதுக்கு என்னென்ன முறையெல்லாம் இருக்கு, எப்படி பண்ணணும், என்னென்ன ஆக்ட்லாம் இருக்குன்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை வந்து நீங்க தெரிஞ்சு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச வரை. தேங்க்யூ. நன்றி.